அடுத்த விருதாளரை அறிமுகப்படுத்த கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு சு. மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாய் தமிழ் பள்ளியினுடைய இந்த சிறப்பு மிகு விழாவில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றவர்களை பாராட்டி மகிழ்வது, பரிசளித்து மகிழ்வது என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒரு மிகவும் முக்கியமானது. அந்த பண்பாட்டு கூறினுடைய அடையாளமாகத்தான் இன்று இந்த தாய் தமிழ் பள்ளியில் இப்படிப்பட்ட ஒப்பற்ற மனிதர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசளிக்கின்ற இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையில் இன்று கல்வி பணிக்காக மதுரையைச் சேர்ந்த ஆசிரியர், அவருடைய பெயர் சிவா. ஆனால் அவரை நாங்கள் எல்லாருமே கலகல வகுப்பறை சிவா என்ற அந்த அடைமொழி பெயரோடு தான் அழைப்போம். வகுப்பறை என்றாலே அமைதியாக இருக்க வேண்டும் என அமைதியாக இருங்கங்கிற சொற்களைத்தான் வகுப்பறைகளுக்குள்ள குழந்தைகள் அதிகமாக கேட்கக்கூடிய சொற்களாக இருக்குது. ஆனால் வகுப்பறை கலகலவென்று இருக்க வேண்டும் என்று ஒரு மாற்று கற்பித்தல் முறையை உருவாக்கியவர். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, பல்வேறு பயிற்சி பட்டறைகள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தான் சிவா அவர்கள். மதுரையில் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் அவர் முதலில் பணியில் சேர்ந்தது ஓவிய ஆசிரியராக, தற்பொழுது தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதாவது குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு பள்ளி என்பது ஒரு இரண்டாவது வீடு என்று சொல்லலாம். இல்லம் என்பது குழந்தைகளுடைய முதல் இருப்பிடம். வீடு, பள்ளி, இந்த இரண்டு வெளிகளுக்கு அப்பால் குழந்தைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ வீட்டுக்குமே பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொது இடத்தில் குழந்தைகள் எதை பார்க்கிறார்களோ, எதை கற்றுக்கொள்கிறார்களோ, அதுதான் அவருடைய பண்புகளை, குணங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த மூன்றாவது வெளியை ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு எப்படி உருவாக்கி கொடுப்பது, அதற்கு குறிப்பாக சிவா அவர்கள் எடுத்துக்கொண்டது உலக புகழ்பெற்ற திரைப்படங்கள். இப்போ உலக புகழ்பெற்ற திரைப்படங்களை பார்க்க செய்வது குழந்தைகளுக்கு, இன்னும் மனித விழுமியங்களை, சமத்துவம், மனித நேயம், ஒருவருக்கு உதவி செய்வது, இது போன்ற வாழ்வியல் அறங்களை நாடகங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வீடு, பள்ளி என்ற இரண்டு இடங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த மூன்றாவது வெளியிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த செயல்பாட்டினுடைய ஒரு மூல கருவாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3 லட்சம் ஆசிரியர்களுக்கு மேலே இருப்பாங்க. அந்த 3 லட்சம் ஆசிரியர்களில் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து இந்த விருதளிப்பது என்பது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செயல்பாடு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவர் இன்று அவருடைய மகனுக்கு நாளை உயர்கல்விக்காக நேர்முக தேர்வு இருப்பதால் இன்று அவர் வேறு மாநிலத்தில், அதாவது இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் அந்த நேர்முக தேர்வுக்காக அழைத்து செல்வதால் அவரால் இங்கு வர முடியவில்லை. அவருடைய புகைப்படம் அங்கு இருக்குது. நீங்கள் அவரை நேரில் இங்கே பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த புகைப்படத்தில், இந்த அழைப்பதிலையுமே அவருடைய புகைப்படம் இருக்குது. மீண்டும் அடுத்த விழாவில் நிச்சயம் அவர் பங்கேற்பார். அந்த வகையில் அவருக்கு விருதளிப்பதற்கு நானும் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தாய் தமிழ் பள்ளிக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கலகல வகுப்பறை சிவா அவர்கள் சென்ற ஆண்டு நம் பள்ளிக்கு வந்திருந்து சென்ற ஆண்டு மனிதநேய விருது வாங்கிய காவலர் ஆமினாவுக்கு அவர்தான் விருதை வழங்கினார். ஆகவே நீங்கள் அவரை அறிந்திருக்க கூடும். அவருக்கான விருதை, ஒரு ஆசிரியருக்கான விருதை ஒரு தகுதியான ஆசிரியர் பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பு என்கிற அடிப்படையில்
நம்முடைய மு துரைசாமி ஆசிரியர் அவர்களை அந்த விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். செந்தில்நாதன் ஐயா வழங்குகிறார்கள். நிகழ்வுக்கு வர முடியாத கலகல வகுப்பறை சிவா அவர்கள் 18ஆம் தேதியன்று பள்ளிக்கு நேரில் வந்து மாணவர்களின் முன்னிலையில் ஆசிரியர்கள் வழங்க விருதை பெற்று மகிழ்ந்தார்.